நடிகர் ராகுல் மற்றும் பாடகி சின்மயி தம்பதி வீட்டில் இப்போ ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு. சமூக வலைதளங்களில் வேதனையான பதிவை போட்டிருக்காங்க. ரசிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் மாஸ்கோவின் காவேரி என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் ராகுல் ரவீந்திரன். இவர் பார்த்தோன்னா தி கிரேட் இந்தியன் கிச்சன் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. தமிழ் படங்களில் நடித்திருக்கக்கூடிய நிலையில் தெலுங்கு சினிமாவிலையும் பார்த்தோன்னா இவர் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய மனைவி பாடகி சின்மயி. இந்த நிலையில் ராகுல் ரவீந்திரனுடைய தந்தை ரவீந்திரன் மரணம் அடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இப்போ இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறாரு ராகுல். அவருடைய தந்தை உடல்நல குறைவால் காலமாகியிருக்காராம். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், என் அப்பாவின் இழப்பை ஈடு செய்ய முடியாது, எப்போதுமே முடியாது, அவர் என்றென்றும் என் நினைவில் வாழ்றாரு அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு. நடிகர் ராகுல் ரவீந்திரனுக்கு ரசிகர்கள் பலருமே ஆறுதலையும் அதே போல் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்க அப்பாவினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, எனக்கு யாருமே கூட இல்லை, அதே நிலைமை இது யாருக்குமே வரவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கதறி அழுததாக தன்னுடைய சோகமான நாட்களை பற்றி நளினி அவர்கள் எமோஷனலாக பேசியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்களில் ஒருவங்க தான் நடிகை நளினி. 1980ஆம் ஆண்டு திரைக்கு வந்த ஒத்தையடி பாதையிலே என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. ஆரம்பத்தில் சில படங்களில் நடித்தவங்க பிறகு அவங்க நிற்கக்கூட நேரம் இல்லாமல் ரொம்பவே பிஸியாக நடித்து வந்தாங்க. அதிகப்படியான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்தாங்க. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் ஏராளமான படங்கள் நடித்தாங்க. வெள்ளித்திரை, சின்னத்திரைன்னு தொடர்ந்து நடித்து வந்தாங்க. நளினி ராமராஜன் இருவரும் திருமணம் செய்ததும் பின் விவாகரத்து பெற்றதும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை நளினி சொல்லும்போது, விவாகரத்திற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் கஷ்டத்தை கூற யாருமே இல்லை. இனி சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் விலகி இருந்தேன். ஆனால் என் குழந்தைகளுக்காக நான் மீண்டும் நடிக்க வந்தேன். திரும்பவும் ஏன் இதே சூழலை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு தினமும் நான் வணங்கும் கருமாரி அம்மனிடம் முறையிட்டு அழுதிருக்கிறேன். இப்போது இந்த நிலையில இருப்பதற்கு அந்த கருமாரி அம்மன் தான் காரணம் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிரபல நடிகையான இவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையான இவங்க சொன்னதுலேருந்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் வாழ்க்கையில தனி ஒரு ஆளாக நின்று ஜெயிக்கிறது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஜெயிக்கிறது தான் சொல்ல தேவையில்லை. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.